தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி. ஆத்துமாவின் காவலன். சங்கீதம் 119, 176. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். முடிவு பரியந்தம் உங்களை காத்து நடத்தக்கூடியது வசனமே. வசனத்திற்கு செவி கொடுக்கிற மனுஷன் தன் ஆத்துமாவுக்கும் தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் பாதுகாப்பை பெறுகிறான். நீதிமொழிகள் 1:33 கூறுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். இயேசு தன் ஊழியத்தின் இறுதியிலே முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எச்சரிக்கையாக சொல்கிறார். பின்மாற்றம் தேவனுக்கு அருவருப்பான ஒன்று. எபிரேய நிருபத்தின் ஆக்கியோன் இவ்வாறு கூறுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பின்மாற்றத்திலிருந்து மக்கள் தங்களை தற்காத்து கொண்டு முடிவு பரியந்தம் நிலைநிற்க வாழ்க்கையின் மையத்தில் நாம் வேத வசனங்களை வைக்க வேண்டும். அப்போது நாம் காணாமற் போக மாட்டோம். மனித பலவீனத்தால் நாம் விழ நேர்ந்தாலும் தேவன் நம்மை உயிர்ப்பித்து மீண்டும் அவரிடம் திரும்ப சேர்க்க வசனத்தை அனுப்புவார். வசனமில்லாத பஞ்சம் நிறைந்த இடங்களில் வாழ்கிறவர்களுக்கு ஐயோ! தேவன் தன்னை காத்து கொள்ளும்படியான ஜெபத்தோடு இந்த மாபெரும் சங்கீதத்தை தாவீது முடித்திருப்பது கவனத்திற்குரியது. தேவனுடைய வசனம் தன் வாழ்வின் நடுவில் இருக்கும்படி அவர் தீர்மானித்திருந்தார். நம் ஆத்மாவின் காவலன் யார்? அது வசனம்தான். மனிதர்களாக நாம் பலமுறை தவற நேரிடுகிறது. ஆனால் தேவன் நம்மை காத்து கொள்ள உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவனும் அவரது வசனமும் ஒன்றுதான். வசனத்தோடு அனுதினமும் நேரம் செலவழிக்கும் பழக்கத்தை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களிடம் மென்மையாய் பேசும்போது அவருடைய அன்பின் கரிசனையை கண்டு கொள்வீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.